மசி இல்லையா? மேட்ரு முடிச்சுடு. அது பல ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய இருக்க முடியும்? இதை சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார். அவன் மனித ஜாதி இருந்த போதும் சார். இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார்? இந்த மனித ஜாதி சார். மனித ஜாதி இது. மனித ஜாதிக்கான படம் இது. யாராவது சொல்லு பார்ப்போம். ஒரு பாக்காட்ட பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி டிராமா பண்ணி சீடிக்கான் சரியா சரியில்லையா சொல்லுங்க பார்ப்போம். நானும் பொண்ணு சொன்ன ஜாதி முத்திர குத்துறீங்க. வருது நான் சொல்றேன். நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீடிக்க ஒண்ணுதான் சார். ரெண்டு ஒண்ணா சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் இந்த ஜாதியா இருப்பானோ இவன் இந்த ஜாதியா இருப்பானோ பாதிக்கப்பட்டவங்க சார் அதுக்கு வேதனைப்படுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரன் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். உதயகுமார் சாருக்கும் வணக்கம். சேனப்பண்ணு சாருக்கு வணக்கம். கனகப்பன் சாருக்கு வணக்கம். திருவிந்தா சாருக்கு வணக்கம். இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செந்தமிழன் சார் அவர்களுக்கு, இயக்குனர் செந்தமிழன் சார் அவர்களுக்கு வணக்கம். இது நட்பின் பிரதிபலிப்பு. ரஞ்சித் சாரோட நட்பு. இதுல பாடலாசிரியர் எல்லா பாடலும் அவர் தான் இருக்காரு. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நாங்களாம் இப்ப எங்க படத்துல நாங்கள் பாட்டு அளிப்போம். எங்க படத்துல நாங்கள் பாட்டு அளிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு. இன்னொரு படத்துல பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவன் முழு பாடலாசிரியர். நாங்க ஆசை கழிக்கிறது தானே. இது வந்து ரஞ்சித் சார் உங்க மேல உள்ள நம்பிக்கையில உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால நீங்க ஒரு முழு பாடலாசிரியரா வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் ரொம்ப அது சினிமா பாட்டு மாதிரி இல்லை. அது என்ன ஒரு புதுமைன்னா ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட்டு மாதிரி தெரிஞ்ச தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகா ஒரு பாசத்தின் பதிவு. இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த டேவிட் சாங், அதுவும் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தோன்னே அவர் அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார். ஆமா, ஃபேஸ் பழிச்சுன்னா அதே ஒரு மலர்ச்சி, அதே ஒரு புத்துணர்ச்சி. அந்த சிரிச்சம்பம் இவர்கிட்ட பிடிச்சது நடிகர்ல கேஆர்ஜா, நடிகர்ல ரஞ்சித் சார். ஒரு புன்னகை மன்னன். எங்க பார்த்தாலும் சரி, எங்க எப்ப பார்த்தாலும் அதுல வந்து ஒரு சோறு இருக்காது, எப்பவுமே ஒரு கவலை இருக்காது. அந்த தங்கல அது ஒரு ஆம்பளை சினேகா, ஆம்பளை கேஆர் விஜயா, என்னன்னா வச்சுக்கலாம். ஆமா, ஆம்பளை நான் தான் வச்சுங்க. என்ன சொல்றீங்க திருசா வச்சுங்க. என்ன அந்த ஒரு புத்துணர்ச்சி யாரா சொன்னாங்க, அவரா காதல் சுகுமார். அவர் பாருங்க, அவரு காதல்ன்றது பழைய உடம்பு ஆயிடுச்சு. ஆனா அவர் சொல்றாரு, பழைய காலத்தை பேசுற மாதிரி இவர்கிட்ட பேசுற சுகமா இருக்குமா. இதுல வந்து காதல் சுகுமார் வந்து இன்னைக்கும் பழைய காலத்தை பேசியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒப்பிடுறாரு பாருங்க, பழைய காலத்தை எப்படி பேசுறோமோ அந்த ஒரு சுகம் புத்துணர்ச்சி ரஞ்சித் சார் பேசுற மாதிரி இருக்குன்னு. தொடருங்க, நான் நல்ல வச்சு தொடர்பு. பழைய காலத்துக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாம பாத்துங்க, பிரச்சனை. அப்ப நம்ம படத்தோட 2ஆம் கதாநாயகன் பேரு அனீஸ். அது விஷயம் சொன்னாரு. மாங்கனி என்ற பேர் அல்பியா. ஆமா, அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவன் கையில் ரத்தம் வச்சுனாரு.
அது இழுக்க தேவையில்லை, சுண்டுனா ரத்தம் வரும். அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுனா ரத்தம் வரும். நீங்க வேற பிடிச்சி இழுத்துருக்கிய, டெய்லி நெயில் கட் பண்ணுங்க, இது கண்டினியூ தேவையில்லை. ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கிய அப்பன்னு கண்டினியூட்டி கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சப்போ பார்ட் 2 எடுப்பாங்க, அதுக்கு கண்டினியூ வளர்த்துக்கு இருக்காதீங்க. மாங்கனிகள் ஈவனியா இருக்கும், நீங்க பிடிக்க வேண்டியது இருக்கும், பார்த்து. அப்புறம் இந்த மேடையில இன்னொன்னு நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு, விசுவாசத்தின வெளிப்பாடு. நீ பார்த்தா ரஜினி சார் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகர், நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு. இவரை வைத்து இயக்குனர்லாம் வந்திருக்காங்க. நேசம்பூஸ் வேலுமுருகன் சார், மருமலர்ச்சி பாரதி சார், செந்தமிழ் வந்து சிந்துநந்தி பூ இயக்குனர் செந்தமிழ் வந்து நிகழ்ச்சியை தோத்து வாங்கியிருக்காரு. இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க. இதுதாங்க இந்த நிகழ்ச்சியில மிகப்பெரிய அதிசயம். நன்றியோடு வந்துட்டாங்க. இதுல அதுதான் நீங்க சினிமாவில் இல்லாம இருக்கிற விஷயம் இங்க இருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இப்ப எந்த அளவுக்கு ரஜினி சார் நல்லவராக இருந்தா, நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தா, நன்றியை மறக்காதவரா ஒரு நடிகராக இருந்தா, இன்னைக்கு நன்றி ஒரு இருப்பதும் பெரிய விஷயமா இருக்கு சினிமாவில். அதுக்கு சாட்சி, அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்குனர் எல்லாமே இங்க வந்திருக்காங்க. முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குனரை மதிக்கிறாரோ அவன் முதல் நல்ல நடிகர். இல்லைன்னா ஒரு நடிகர், சம்பாதிக்க நடிகர், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மனுஷனா இருக்கணும்ல. நல்ல மனுஷனா இருக்காரு, நல்ல நடிகரா இருக்காரு. இப்போ அடுத்த அவதாரம் இயக்குனர். கட்டாயத்தை முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப நிறைய இயக்குனர் நடிகர் ஆயிட்டாங்க. சமுத்திரகுணி சார் பிஸி ஆயிட்டாரு. கவர்மெண்ட் சார் நல்ல அழகான மென்மையா காதல் எடுத்திருந்தாரு. ஆமா, அது வரேன் அடுத்து. அவரு கவர்மெண்ட் சார் அவர் நடிகர் ஆயிட்டாரு. ஆமா, தேனப்பன் சார், கனல் கண்ணன், அவர் வந்து அவர் காவிய நடிகர். தேனப்பன் வந்து ஓவிய நடிகர், கனல் கண்ணன் வந்து காவிய நடிகர். ஆமா, அந்த காவியத்தை விடவே மாட்டார். அந்த இடம் கறி வரும்ட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க, துண்டு போடுறாரு பாருங்க, யாராவது வேற உட்காரக்கூடாது. அப்போ இந்த அளவுக்கு அவரு கௌரவமான ஆளா இருக்காரு. ஆமா, அதனால அவரு காவிய நடிகர். நிறைய பேர் இப்ப எங்க இயக்க சங்க தலைவர் ஆர் விஜயகுமார் சார் கால் ஷீட்டு டைட் ஆகிடுச்சு. நாளைக்கு நான் படம் ஆரம்பிச்சா கூட கால் ஷீட் கேட்டு வாங்க நிலைமையில இருக்காரு. அவ்வளவு பிஸி. லோக்கல் இருக்கவே இல்லை. கேட்டா நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், கோயம்புத்தூர்ல இருக்கேன், ஹைதராபாத்ல இருக்கேன். இந்த அளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்ல, நடிகர் தலைவராக கூட கொஞ்சம் இதுல அந்த அளவுக்கு நடிகர். சார் பிஸியா இருந்தா தான் அவருக்கு மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீயா இருக்க ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு பிஆர் வேலை பார்க்குறேன். என்ன நான் இப்ப 4 படம் உங்களுக்கு கண் பண்ணி தரேன், கமிஷன் கொடுத்துருங்க. ஆமா, அது அதில் விட்டு கொடுக்கூடாது. அது என்னன்னா இப்ப நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகரை இயக்குனர் ஆகக்கூடாது. அப்போ எங்களுக்கு போட்டி. நீங்களும் நடிகராகிய நாங்கள் நடிச்சுட்டே போயிடணுமா, நாங்களும் இயக்குனர் ஆகிறோம். அந்த ஒரு கோபத்துல வந்திருக்கா எனக்கு தோணுது தலைவரே. ஆமா, அது அடுத்து கடைசியா ஆப்பது. நடிகர்ல ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிஸியா இருக்கும்போது அவரு உளஞ்சுட்டு வாலிபன், நாடோடி மன்னன், மதைமுட சுந்தரபாண்டியன் டைரக்டர் மிகப்பெரிய ஜெயிச்சார். அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உளஞ்சுட்டு வாலிபன். அவர்தான் டைரக்டர். நடிகரா டைரக்டரா ஜெயிச்சவர் நம்ம புரட்சி தலைவர். அப்ப நிறைய கமல்ஹாசன் சார் ஃபர்ஸ்ட் ஹேராம் மாதிரி பண்ணாரு. அப்புறம் விஸ்வரூபம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு. அவரும் நடிகர் இயக்குனரா வெற்றி அடைச்சிட்டாரு. இப்போ நம்ம நடிகர் ராஜகிரண் சார், அந்த யாருங்க எக்கோ மாதிரி இருக்கு,
ஆமா. ராசான் மனசுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் ஆயிட்டார். இயக்குனர் ஆனா கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிசினஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார். டிஆர் நிறைய மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணாரு. அந்த வல்லவன் ப்ரொடியூசர் நான் அவரோட பொருள் பேசும்போது தான் பேசியிருப்பாங்க. ஜெயராமன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை ப்ரொடியூசர். அந்த படத்துல எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தாரு அவரு. அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங் வாய்ப்பு கொடுத்தாரு இந்த வல்லவன் படத்துல. அதனால செந்தமிழ் சார், நானும் இன்னொரு படத்துல பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலாசிரியரா அங்கீகாரம் பெற்றிருக்கேன். உங்களுக்கு முழு பாடல் இல்ல, போனா போக கொடுத்தாரு அவரு. அது மாதிரி தேனப்பன் சார். ஆமா, இல்ல இருந்தாலும் நீ துட்டு கொடுத்தாரு. துட்டு கொடுத்தது முக்கியம். உங்களுக்கு முதல் முறை பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன். அப்போ 17 வருஷம் இருக்கணும், 16 வருஷம். அப்போ ஒரு பாட்டுக்கு 50,000 கொடுத்தாரு. நான் வந்து இன்கம் டேக்ஸ் இதில் என்ன எவ்வளோன்னு தெரியல, குறிப்பிட்டு தெரியல, மாட்டினாலும் பரவாயில்ல. இப்ப ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாற்றிருக்காருன்னா அதுக்கு சரியான ஒரு ரீசன் வேணும், சரியான ஒரு அர்த்தம் வேண்டும். சும்மா வந்து ஒரு இதுல இறங்கியிருக்க மாட்டார். ஏதோ ஒண்ணு பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை. இதுதான் கவுண்டம்பாளையம். கவுண்டர் பாளையம் இல்ல, கவுண்டம்பாளையம். படத்தை அவர் இயக்கியிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நடைமுறையில சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்திருத்தத்துக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்கதான் பொறுப்பான கலைஞர், பொறுப்பான இயக்குனர், பொறுப்பான ஒரு படைப்பாளி. 1950 நடந்த கதை, 1940 நடந்த கதை, 1935 நடந்த கதை. அப்ப எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்ப சொல்லி புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புனா அது நல்ல படைப்பாளிக்கு இருக்க முடியாது. பீரியட் பிலிம் வேற 1947 அப்படின்ட்டு அப்ப சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க. வீரண்டு கட்ட போமன் எப்போ நடந்த கதை தான். கப்பலோட்டி தமிழன் எடுத்தாங்க. அது எப்போ 1940, 30 நடந்த கதை தான். இதுதான் எப்போ நடந்த கதையை வரலாறை மக்களுக்கு சொல்றதுதான் பீரியட் பிலிமா இருக்க முடியும். இப்ப இது ஒண்ணு சொன்னா இப்ப புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனை வராம பாத்துக்கணும். அவன் நல்ல கலைஞன், அவன் நல்ல படைப்பாளி. எல்லாம் அணைஞ்சு போச்சு, கொஞ்சம் நெருப்பு இருக்கு. அப்புறம் என்ன நல்ல மனுஷன் பண்ணுவான், அது தண்ணி ஊற்றுவான். கெட்ட நல்ல பண்ணுவான், மண்ணை ஊற்றுவான், பெட்ரோல் ஊற்றுவான். நீ பெட்ரோல் ஊத்துறியா தண்ணியை ஊத்துறியாங்கிறதா பிரச்சனை. இவர் தண்ணி ஊத்துறாரு சார். ரஞ்சித் பத்திட்டு எரியக்கூடாதுங்கிறதா தண்ணியை ஊத்துறாரு. இதுல வந்து நம்ம ஒரு என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிட கூடாது. இது இந்த இளைய தலைமுறை இப்போ தலைமுறைக்கான படம். இது எதுக்கு ஒரு ஜாதி விஷயங்கள் அது தரலையது. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சானா என்ன கோபம் வரும். அந்த கோபம் வரும் இந்த படத்தை பார்த்து. இத செய்தியா இத எங்க சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுல நடந்த என்ன கொதிப்பு நம்மளுக்கு எவ்வளவு வேகம் வரும். நம்மளுக்குள்ள ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரழிச்சானா கோபம் வராத. அந்த கோபம் வரும் சார் படத்தை பார்த்து. கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காரு. கேட்டுட்டு பொண்ணு கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம்.
சிலருக்கு தெரியல அது என்னடா இங்க இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார், இந்த மனித சார், மனித ஜாதி இது, மனித ஜாதிக்கான படம் இது. யாராவது சொல்லு பார்ப்போம். ஒரு பாக்காட்ட பொண்ண ஒருத்தன் ஏமாத்தி டிராமா பண்ணி சீலிக்கான் சரியா சரியில்லையா சொல்லுங்க பார்ப்போம். நாடகம் சொன்னா ஜாதி முத்திர குத்துறீங்க வருது. நான் சொல்றேன் நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீலிக்க ஒண்ணா சார், ரெண்டு ஒண்ணா சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் இந்த ஜாதியா இருப்பானோ இவன் இந்த ஜாதியா இருப்பானோ, பாதிக்கப்பட்டவங்க சார் அதுக்கு வேதனை போடுவான். நான் ஜாதி சொல்ல, எந்த ஜாதிக்காரங்க சரி, அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தானா அவன் மனித ஜாதி இல்லை, அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழையா இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதா பெரிய மனுஷன். நல்ல வசதியா இருக்கு பிடிச்சி கைவிட்டா மசி இல்லையா மேட்ரு முடிச்சுடு அது பல ஒரு பொண்ணை வழி கொண்டு வரணும்னா மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷனா இருக்க முடியும்? இதை சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ. ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் இல்லை சார், அவன் மடி ஜாதி இருந்த போதும் சார். என்ன பத்தி ரஞ்சித் சார் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவரோட கோபத்தை வெளிப்படுத்திருக்காரு. இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் இல்லை. முதல்ல எங்க ஜாதி பாக்குறீங்க? உங்க கோபம் வருதுங்க. ஒரு பொண்ணு, பணக்கார பொண்ணு, நல்ல மேல் ஜாதி பொண்ணு, லவ் பொண்ணு, செட்டில் ஆயிடலாம். இப்பெல்லாம் பணக்காரன் ஆகணும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி மடக்கி போட்டு அப்படின்னு சொன்னா சார் இவர் தப்பான டைரக்டர். முடி அப்புறம் கல்யாணம் பண்ண அப்படி சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தன வெட்டி சாயம் சொல்றாருல சரியான டைரக்டர் சார். இந்த சமூகத்துக்கு அவன் தேவை டைரக்டர் சார். ஜாதி விட்டுருங்க, முதல்ல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஏமாத்தான தப்பில்லை தான். நம்பியார் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி, வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி. இப்ப என்ன பண்றீங்க? நம்பியார் கேட்டு வீரப்பா கேட்டு ஹீரோ பண்ண சொல்றீங்க. அது சரியா படுதா உங்களுக்கு? சமூகத்தை சீரழிக்கிற நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணணும். 2 பேர் வர்றாங்க, இந்த நீ 60 எடுத்துக்க, இந்த கோடை எடுத்துக்க, வெட்டி சாங்கிடா, வெட்டி செத்து போடா. அது நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும், அவனுடைய நாட்டாம இருக்க முடியும், அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும். சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும். அவன் தான் படைப்பாளி. வியாபாரியா இருக்காதியா, சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காதியா. உங்க வியாபாரத்துக்கு நீங்க பொழைக்கிறதுக்கு ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலமாக்குங்க. இல்லையா அழகா பொழுதுபோக்கு போடுங்க, தப்பே இல்லை. காமெடி போடுங்க, தப்பே இல்லை. ஒரு குடும்ப போடுங்க, தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேரு பிரச்சனை. இது அரசாங்கத்தோட பிரச்சனை. அது பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது தூக்குங்க. எங்க ஜாதி பாக்குறியா? பிள்ளையார்பட்டி பிள்ளைங்க வருது, அது பிள்ளை மாதிரி படம் கூடாது, தூக்குங்க பிள்ளைய அப்படின்னு நிறைய தெருப்பையில் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய. சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா தெரியும், அப்படிதான் படிச்சோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க, அவர் பா சிதம்பரம். அவரு சிலருக்கு அந்த அடையாளம். சாமிநாத ஐயர், சாமிநாத ஐயர்னா நம்ம தம் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யாரு? அவரு யாரு? புத்தி சாமிநாதன். அவரு தமிழகத்தை சாமிநாதன் புல் ஐயர்னாத்தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் புள்ளைனாத்தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்றீங்க? கட்டு அப்படின்னா நிறைய இங்க பண்ண வேண்டியிருக்கு. நாங்க லிஸ்ட் சொல்லுவோம். சில இடங்கள்ல வரலாற்று இங்க பழகி போன ஒன்றை நீங்க அதுல கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும் போது அது திருக்குறள் மாதிரி ரைம் வந்துடும் சார். பசுமனால பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும், நீ தேவர்னு சொல்லாத. முத்துராமலிங்க சொல்லி முத்துராமலிங்கம் ஒரு
கவிஞர் முத்துராமலிங்கம்மா. சில அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். காவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமி ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களுக்கு ஐயர் ஜாதி, உங்களுக்கு தேவர் ஜாதி, உங்களுக்கு பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாரியார். பாடபுத்தில அடிச்சுட்டா போதுமா? நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பையில விடுங்க. அதுக்கு படிக்க வர பிள்ளைலாம் என்ன ஜாதி, உங்க அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனா பாடபுத்தத்துல பசுமை முத்துராமலிங்க தேவர் கூடாது. முத்துராமலிங்கம், ஆவு சிதம்பரம். படிக்கிற பாடத்துல நாங்க ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளிய கட் பண்ணணும், கவுண்டர் கட் பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் சேரும்போதே நீ கவுண்டரா, தேவரா, ஐயரா? என்ன எவ்வளவு முரண்பாடுது? யாரை ஏமாத்துறீங்க? படிக்கிற பிள்ளை ஜாதிக்கா கை சம்பள பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாம இருக்கோ அன்னைக்கு ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளைய தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்துறீங்க? கவுண்டம்பாளையம் இன்னும் நிறைய ஊர் இருக்கு. செட்டியில் சேர்த்துருக்கு, பிள்ளை நிறைய ஊரா இருக்கு. அது கலைக்கணும், அப்புறம் கலைச்சிக்கலாம். அப்போ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் பார்த்தேன். விவசாயிங்க புனிதமான வார்த்தை. விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அது டைலாக்கு அது விவசாயிகளுக்கு தூக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ற வயிற்று விவசாயம் பண்ணுறது அவுத்து விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கிற வார்த்தை தப்பு எனக்கு வரைக்கும். அது வார்த்தை வரக்கூடாது. என்ன அது நம்ம இவ்வளவு பேசுறோம்ல, கொஞ்சம் குறை சொல்லிடணும். நான் விவசாயங்கிறது நம்ம உயிர் சார், நம்மளுடைய மூலதனம் சார். அதுக்கு ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அது விவசாயம் பண்ண அப்படிங்கும்போது அது விவசாயம் இருக்க முடியாது. அது விஷத்தை விதைக்கிறது, விவசாயத்தை வரைக்கும். ஆனால் இந்த படம் ஒரு முன்முடிய நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் மாடியிருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காம நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும். குறிப்பா பொண்ணை பெற்றவங்க பூ அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சீலிஞ்சு போடுவாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இது காதல் படம் இருந்தா காதல எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பத்தி படம். அதனால முக்கியமா பெற்றவங்களும் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.